நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஃபுல்லாக லெபனானில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான அட்டாக் தான் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க, மறுபக்கம் லெபனானுடைய போராளிகள் விட்டே வைக்கலன்னு சொல்லலாம். அதுவும் நேற்று ஒரு கட்டிடத்தில் 2 கட்டிடத்தில் தங்கியிருந்த 70 பேர்த்த வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலரும் உயிரிழந்திருக்காங்க. 4 ஹெலிகாப்டர்களுக்கு மேலே வந்து அந்த இடத்துலேருந்து உடல்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கு நடுவில் மட்டும் தான் வந்துச்சு. ஆனால் ஈரான் வந்து சொன்னாங்க, நீங்கள் லெபனானில் நிறுத்தாட்டினா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறுத்தினாங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து ஈரானோடு சேர்த்து நிறுத்திட்டோம்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா என்ன பிரச்சனை வரும்னா, நாளைக்கு வந்து ஈரான் மேலே போர் செஞ்சா அவங்க வருவாங்க, ஈரான் மேலே போர் செய்யாட்டினா அவங்க வரமாட்டாங்க, லெபனான் மேலே போர் செஞ்சா ஈரான் வருவாங்க. இப்படி மாற்றி மாற்றி போயிடும். ஈரானுக்கும் லெபனானு, லெபனானுக்கு ஈரான்னு வந்து நின்றுவாங்களேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பார்த்தாங்க. இல்லை, நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம், ஈரானுக்கும் எங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பேச்சு, எங்களுக்கும் வந்து லெபனானுக்கும் நாங்கள் தனியாக பார்த்துக்குறோம், தனியாலாம் நீ ஒன்றும் பார்க்க வேணாம், முதல்ல நாங்கள் நிறுத்து, அவங்களே எங்களுக்காக தானே சண்டைக்கு வந்திருக்காங்க, நீ என்ன இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ஈரானில் தொடர்ச்சியாக வந்து கோரிக்கைகளை முன் வச்சாங்க. நீங்கள் லெபனானில் போரை நிறுத்தாத வரை நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவைக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவுடைய பேச்சாளர்கள், அதாவது வந்து இந்த சமாதான குழு பேச்சாளர்கள் போயிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அங்கிருந்து ஈரான் வந்து பேசுறதுக்கே முகத்தை கொடுக்காம வந்துட்டாங்க. இந்த நிலைமையில என்ன பண்ணாங்க, இஸ்ரேல் பார்த்தாங்க, ஓ அப்போ வந்து ஈரானுக்கு சமாதானம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து லெபனானில் நிறுத்தினாதான் வரும்னு சொல்லிட்டு தனியாக அக்ரிமெண்ட்டுக்கு போயிடலாம், நம்ம அவங்களோட போனாதான் பிரச்சனை. இப்போ தனியாக போயிட்டோம்னா நாளைக்கு ஏதோ ஒன்று வந்து விதியை மீறி நம்ம அடிச்சிட்டோம், மறுபடியும் போர் வந்துருச்சுன்னா என்ன சொல்லிடலாம்னா, ஈரானுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே, அதனால் நாங்கள் தனியாக போர் செஞ்சுக்கிறோம், நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிடலாங்கிறதுக்காக லெபனானில் ஒரு 10 நாள் 15 நாள்னு சொல்லிட்டு ஒரு போரை நிறுத்தினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வான் தாக்குதலை தான் குறைச்சிருக்காங்களோ தவிர தரைவழி தாக்குதலை குறைக்கவில்லை. தரைவழி தாக்குதல்ல முன்னேறிட்டு தான் இருக்காங்க. அந்த சமயத்துல நீ தரைவழிக்கு வந்துட்டு இருப்ப, நான் மட்டும் உன்னை சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ரத்வான் படையணி இறங்கியிருக்காங்க. ரத்வான் படையணி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தா லெபனானுடைய ஃபோர்ஸ்லேயே ஒரு முக்கியமான லேண்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்க தரைவழியிலே நம்பர் 1. அவங்க வந்து இறங்கி தான் என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே வந்து இந்த மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணக்கூடிய அந்த கொரில்லா அட்டாக்கு இதெல்லாத்தையுமே அவங்க செய்வாங்க. அப்போ அவங்க எல்லையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ரத்வான் படை முழுவதும் வந்து இப்போ எல்லையில் இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் டயர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, லெபனானுடைய தெற்கு பகுதியில் நுழைஞ்ச ராணுவத்தை என்ன பண்ணியிருக்காங்க, ரத்வான் படை வந்து நேற்று 4 மெர்குவாக்களை வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 4 மெர்குவாக்கள்னா அதுக்குள்ள இருந்த ஆட்களும் சேர்ந்து தான் வந்து என்ன இருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 வீடுகளுக்குள்ள வர வச்சிருக்காங்க. அதாவது இப்போ வராங்கன்னா, ஒரு படை வராங்கன்னா அந்த படை வந்து ஒன்றுமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. இஸ்ரேலுடைய படை வந்து ஆயுதங்களை தான் அதிகமாக கொண்டு வந்திருப்பாங்க, மிஞ்சி போனால் ஏதாவது உணவுகள் கொண்டு வந்திருப்பாங்க, அதுக்கு மேலே அவங்க வேற எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்க வந்து டென்ட் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. வருவாங்க, எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களை விரட்டி விட்டுருப்பாங்க, அவங்க இருந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் இருந்துப்பாங்க. இப்போ எல்லைகளில் வந்து மக்கள் இல்லைங்கும் போது அந்த இடத்துல நாம போய் இருந்துக்கலாம்னு என்ன பண்றாங்க, உள்ள போய் அந்த மாதிரி தங்குறாங்க. அதனால வந்து ரத்வான் படை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க உள்ள வந்துட்டாங்க, இங்கதான் எங்கேயாவது தங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முதலே பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் கன்னி வெடிகளை பொருத்திட்டு அந்த வீடுகளுக்கு அவங்க திசை திருப்பியிருக்காங்க. எப்படி திசை திருப்பியிருக்காங்கன்னா, அவங்க வரக்கூடிய ரூட்ல எல்லாம் நின்று தாக்குதல் நடத்தினால அந்த ரூட்டை விட்டு அவங்களால மேனேஜ் பண்ணி போக முடியாம வேற ஒரு ரூட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போயிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீடுகளில் தான் தங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ரத்வான் படை களமிறங்கிட்டாங்க, இன்னி ஒரு ஏரியாவில் 5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் என்ன பண்ணுறாங்களாமா, காலையில் ஒரு இடத்துல இருந்தால் மதியானத்துக்குள்ளே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. ஏன்னா காலையிலேருந்து மதியானம் வரையும் தான் இருக்க முடியுது, அதுக்கு மேலே இருந்தால் கண்டுபிடிச்சிடுறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சி வந்து தாக்குறாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து மதியானம், மதியானத்துலேருந்து சாயங்காலம், சாயங்காலத்துலேருந்து நைட்டுன்னு சொல்லிட்டு இப்படி மாறி தங்கிட்டு இருக்காங்க. அப்போ மாறி தங்குறாங்கன்னா இவங்களுக்கு என்ன வீடாக கட்டி வச்சிருப்பாங்க குவார்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வீடை தான் வந்து போய் தங்கிட்டு இருக்காங்கும் போது ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, இவங்க வந்து திசையை திருப்பி மக்கள் வீட்டுக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணி உள்ளே வந்ததுக்கு பிறகு அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த கன்னிவெடியின் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு விழுந்து பலரும் வந்து இப்போ உயிரிழந்திருக்காங்க. இஸ்ரேலுக்கு அது ஒரு பெரிய சோகமாக வந்து மாறி இருக்கு. இராணுவத்துக்குள்ள இவங்களுடைய அதிநவீன தொழில்நுட்பத்தெல்லாம் வச்சும் கூட இவங்களால ரத்வான் படை எங்க இருக்கிறாங்கிறத கூட கண்டுபிடிக்க முடியல. அத்தனைக்கும் லெபனான்ல போட்ட குண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கே இல்லைன்னு தான் சொல்லணும். அத்தனை குண்டை போட்டு அழிச்சிட்டு கூட போய் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கூண்டோட மாட்டியிருக்காங்க.
இதெல்லாம் இல்லாம ஜீப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு குழுவே வந்திருக்காங்க. அந்த ஜீப்பையும் நோக்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் நடத்திருக்காங்க. கவச வாகனங்களை நோக்கி தாக்குதல் நடத்திருக்காங்க. மொத்தமா நேற்று ஒரு நாள் மட்டுமே 10 வாகனங்களும் 70க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் இழந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து சொன்னது லெபனான் தான். இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா இல்ல 3 பேருக்கு காயப்பட்டிருக்கு, 4 பேருக்கு வந்து என்ன இருக்குது, அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான எண்ணிக்கை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை மறுபடியும் 1.5-2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரத்வான் படையிட்ட இஸ்ரேல் வசமா மாறிட்டு இருக்காங்க. மாட்டினது மட்டும் இல்ல, லெபனானுடைய படை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பிரச்சனை. ஆப்டிக்கல் ஃபைபர்லாம் எப்படி அவங்க கையில வந்துச்சுன்னு இவங்களுக்கே புரிய மாட்டேங்குது இஸ்ரேலுக்கு. நாம தான் 2 வருஷமா அவங்கள போட்டு என்ன பண்ணியிருக்கோம், அடைச்சி வச்சிருக்கோமே. இவங்கனால வந்து ஈரான் கூடயோ இல்லை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் கூடயோ கம்யூனிகேட் கூட பண்ண முடியாது. எங்கிருந்து இவங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் தாக்குதல் செய்யக்கூடிய ட்ரோன்கள் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அட்டாக் வர பண்ணியிருக்காங்க. இதனால இப்போ என்ன இருக்குன்னா இஸ்ரேல் ராணுவத்துக்குள்ளேயே ஒரு பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கு. நேற்று கூட 3 அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இஸ்ரேலுக்கு சலிச்சவங்களா இல்லாமல் அந்த பக்கம் லெபனானுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. தரைவெளியில நல்லா மாட்டியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ராணுவத்தை இழந்துட்டு இருக்காங்க. மற்றபடி பொதுமக்களுக்கு பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா லெபனான் மக்களுக்கு தான். பாவம், அவங்க மறுபடியும் வீடுகளெல்லாம் விட்டுட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். இஸ்ரேல் ஈவரக்கமே இல்லாமல் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது இஸ்ரேலுடைய மக்களுக்கு பெரும் பாதிப்பெல்லாம் வந்து பார்க்க முடியல. அந்த ஏரியாவை வேணா காலி பண்ணியிருக்காங்க, ஒரு சில ஏரியாவை காலி பண்ணியிருக்காங்க, ஏன்னா லெபனான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால. மற்றபடி வந்து மக்களுடைய உயிருக்கே பெரும் சேதம் அப்படின்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் லெபனான் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்துட்டே தான் இருக்கிறாங்க. தினம் போர் நின்றுக்குன்னு தான் பேர் இருந்தாலும் அங்கே வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, தரைவழியில் முன்னேறிட்டே இருக்கிறாங்க, பல பகுதிகளை வந்து ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு வந்து பார்த்தா காங்கிரஸ் உடைய அனுமதியே இல்லாமல் அமெரிக்கா ஆயுதங்களை இப்போ களமிறக்கிட்டு இருக்கு. இதுதான் இருக்கிறதுல பிரச்சனை. அவங்களுடைய காங்கிரஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் போரா வெறுக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டு போடுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்டால் தானே நீங்கள் ஓட் பண்ணணும், உங்கள்கிட்ட நாங்கள் பர்மிஷனே கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ட்ட பர்மிஷன் கேட்காம தான் இந்த போர ஆரம்பிச்சாங்க. இப்போ காங்கிரஸ்ட்ட பர்மிஷன் கேட்காம அவரே என்ன பண்ணிடுறாரு, ஆயுதங்களை கொடுத்துட்றாரு. $6 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஆயுதம் 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து இறங்குச்சு. இவங்களுக்கு தான் இப்படி வந்திருக்குன்னு பார்த்தா இப்போ UAEக்கு 8 மில்லியன் அளவுக்கு, கத்தாருக்கு 4 மில்லியன் அளவுக்கு, குவைத்துக்கு வந்து 3 மில்லியன் அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க வந்து வான் தடுப்புகளே கொடுக்குறாங்க. பெட்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வான் தடுப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிநவீன வான் தடுப்புன்னு சொல்லப்படுது. இது வந்து காசும் அதிகமாக இருக்கிறதுனால தயாரிப்புகள் குறைவாக தான் இருக்குது. வருடத்துக்கே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாரிக்கக்கூடியவங்களா தான் வந்து அமெரிக்கா இருக்கும்போது இவங்க சொன்ன அளவுக்குலாம் கொடுப்பாங்களான்னு பார்த்தா ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து சொல்லுதில்ல, சொன்னாலும் சொன்ன எண்ணிக்கையில் கொடுக்க மாட்டாங்க. 8 மில்லியன் 6 மில்லியன் சொல்லிடுவாங்க. சொன்னாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை தான் முதல்ல வசூல் பண்ணிப்பாங்க. வசூல் பண்ணிட்டு அவங்களை ஏமாத்த தான் பார்ப்பாங்க. இவங்க சொன்ன அளவுக்கு கொடுக்குறக்கே இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு பார்த்தா 8 வருடங்கள் கூட ஆகும்னு சொல்லப்படுது. அத்தனை வருஷம் ஆனாதான் அவங்க சொல்ற அளவுக்கு கொடுக்க முடியுமாமா. இருந்தாலும் இப்பவே காசையாவது வசூல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க போனா இந்த போர்ல இஸ்ரேல் லாபம் சம்பாதிக்கிறானோ இல்லையோ, அமெரிக்காக்காரன் ஒரு பக்கம் வந்து பெட்ரோலை வித்துக்கிறான், இன்னொரு பக்கம் ஆயுதத்தை வித்துக்கிறான், எப்படியாவது என்ன பண்ணிடுறான், அவனுடைய வியாபாரத்தை வந்து செழிப்பாக்கிடுறான். இப்போ இந்த அரபு நாடுகளும் வேற வழி இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காட்ட தான் காசை கொடுத்து வான் தடுப்புகளை வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. முதல்ல இவர்களுக்கு வேணுங்கிறது வான் தடுப்புகள் கிடையாது, அந்த எதிரிகளை துரத்துறது தான். ஏன்னா ஈரான் சொல்றாங்க உங்களை நாங்கள் எதுக்கு அடிக்க போறோம், அவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்காமல் இருந்திருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அடைக்கலம் கொடுத்தது தான் தப்புங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிற காலம் வரும்போது என்ன ஆகும், இவங்களுக்கு அவங்களுடைய தேவை இருக்காது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவலா இருக்கு.